الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وجعل فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين وفجر لهم ينابيع رحمتي ورضوان تفجيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்திலே நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல. பொதுவாக மனிதன் அவனுடைய உள்ளத்திலே பயம் என்று ஒன்று இருந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று செயலில் இல்லாமல் இருந்தாலும் வார்த்தையிலாவது அந்த பயங்கள் என்பது இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த மனிதனிடத்திலும் எதற்காவது நீ பயப்படுவாயா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடியது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த பயம் என்பதை ஒரு இழுக்காக, இவன் பயந்த ஒரு சுபாவம் என்று மக்கள் மத்தியிலே நம்மை ஒரு இழுக்காக கேவலமாக பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி அந்த பயம் அவனிடத்திலே இருந்தாலும் கூட அது வார்த்தையிலே வெளிப்படுமே தவிர செயலளவிலே அது வெளிப்படாது. இருந்தாலும் அவன் அதை வெளிக்காட்ட மாட்டான். ஆனால் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
எப்படிப்பட்ட ஒரு பயம் என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டும், எது மாதிரிப்பட்ட பயங்கள் இருக்கக்கூடாது என்பதை பற்றி முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் கண்டிப்பாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதன் பயப்படுகிறான் எதற்காக? நம்முடைய உடலில் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, என்னுடைய பொருளாதாரத்திற்கு அதனுடைய முடிவுகள் என்ன என்பதை நினைத்து கவலை கொள்கிறான். அல்லது அவன் நோய் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலும் எதிரிகளை கண்டு பயப்படக்கூடிய சூழல், இதெல்லாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட இந்த பயங்களை இஸ்லாம் வரவேற்கிறதா என்று கேட்டால் கிடையாது. எதிரிகளை பார்த்து அஞ்சுவதும், வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டதால் அதனால் ஏற்படக்கூடிய பயமோ, அல்லது ஒரு நோயினால் அவன் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய பயம், இதெல்லாம் இன்றைக்கு மனிதனிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பயத்தை இஸ்லாம் வரவேற்கிறதா என்று கேட்டால் கிடையாது. எந்த மாதிரி பயத்தை இஸ்லாம் வரவேற்கிறது? எப்படிப்பட்ட பயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், யார் மீது ஏற்பட வேண்டும், எதன் மீது பயம் ஏற்பட வேண்டும் என்பதை குறித்து கண்டிப்பாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்னு அபி மலீகா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் 30க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். வீரத்திற்கு பெயர் போன நபித்தோழர்கள் எதிரிகளை கண்டால் நெஞ்சே நிமிர்த்தி நின்று கொண்டு அவர்களோடு போர் செய்யக்கூடிய அந்த மக்கள், தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அப்படியே கேள்விக்குறியாகிவிட்டது, நான் சேகரித்த செல்வங்களை எல்லாம் மக்காவிலேயே விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன். எதற்காக? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சொன்ன ஒரே காரணத்திற்காக. தன்னுடைய மனைவி இறந்து விட்டால் அப்படிப்பட்ட நேரத்திலும் இது எதற்கும் பயப்படாத அந்த சஹாபாக்களில் 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பயப்பட்டதெல்லாம் யாரை குறித்து, எதை குறித்து என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் பயந்தார்கள், தன்னுடைய ஈமானை குறித்து பயந்தார்கள். இன்றைக்கு நான் முஸ்லீமாக வாழ்கிறேன், ஒரு முஃமினாக வாழ்கிறேன் என்று நம்மை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய அடிப்படை தன்மைகள் இன்றைக்கு நம்மிடத்திலே செயலில் எத்தனை விதத்திலே வெளிப்படுகிறது. இதற்கு முன்னால் ஈமானை குறித்து பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஈமான் என்பது அதற்கான வரைவிலக்கணம் நாம் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது, இதுதான் ஈமான். இந்த ஈமானை குறித்து பல நேரங்களில் செயல் ரீதியாக அந்த ஈமான் வெளிப்படுவதற்கான பல வாய்ப்புகள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் ஈமானிற்கு பெயர் போன, இறையச்சத்திற்கு பெயர் போன, இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்த அப்படிப்பட்ட நபித்தோழர்களிடத்திலே பயம் என்பது இருந்தது. எப்படிப்பட்ட பயம்? அல்லாஹ்வின் மீதான பயம் அவர்களிடத்திலே இருந்தது. அவர்களுடைய ஈமானின் மீதான பயம் இருந்தது. இறைவனை எந்த அளவிற்கு நாம் பயப்பட வேண்டும் என்கிற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களெல்லாம் அந்த இப்னு அபி மலீகா சொன்னார்கள், குல்லுகும் யகாஃபூன நாஃபக அன் நஃப்ஸிஹி. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. இன்னைக்கு நம்மிலே எத்தனை பேர்களிடத்தில் அது மாதிரிப்பட்ட பயம் ஏற்படுகிறது? முனாஃபிக்தனம் எல்லா விஷயத்திலும். 5 வேளை தொழுகிறான், திருமறை குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிறான், பெரிய பெரிய அதாவது நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறான். ஆனால் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்துள்ள ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் ஒன்றை பேசி இருக்கிறோம், அந்த பேச்சிற்கு மாற்றமாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பானே, இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குண்டான பண்புகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது முனாஃபிக் தனம் இல்லையா?
இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? அந்த பயம் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? அதை குறித்துள்ள அச்ச உணர்வோடு இந்த உலகத்திலே ஈமானிலே உறுதியாக இருந்த, இறையச்சத்திலே உறுதியாக இருந்த, உலகத்திலே உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சொர்க்கவாசி என்ற அடையாளம் காட்டப்பட்ட அந்த நபித்தோழர்களிடத்திலே அந்த பயம் குடிக்கொண்டிருந்தது. எதிரிகளை பார்த்து அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. தல்ஹா இப்னு உபைதுல்லா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இடையிலே ஏற்பட்ட சலசலப்பால் அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. அப்படி நபி அவர்களை கொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை எதிரிகள் பார்த்து கொல்லுவதற்காக வரக்கூடிய நேரத்தில் தல்ஹா இப்னு உபைதுல்லா மை யல்லுரு இலா யம்ஷி ஷஹீத் ஃபஹுவ தல்ஹா இப்னு உபைதுல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நடமாடும் ஷஹீதை பார்க்க விரும்புகிறார்களோ அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாவை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த அளவிற்கு அஞ்சா நெஞ்சத்தோடு வீரத்திற்கு பெயர் போன சஹாபாக்கள் ஒரு விஷயத்திலே பயந்தார்கள். தன்னுடைய உள்ளத்தில் எந்த சூழலிலும் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம் குடிகொண்டு விடக்கூடாது. கசீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு நபித்தோழர் யார்? ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே நடக்கும் பொழுது சொன்னார்கள், நாஃபக ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று அவர்கள் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு செல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்து சொன்னார்கள், ஹன்லலாவே என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? ஆமாம், இந்த ஹன்லலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான், முனாஃபிக் ஆகிவிட்டான். உடனே அபூபக்கர் கேட்டார்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இறையச்சம், ஈமானிய உறுதி, ஈமான் அப்படியே நம்மிடத்தில் ஏற்படுகிறது. ஆனால் அதை விட்டு நம்முடைய மனைவியோடு குடும்பத்தோடு கடை வீதிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஈமான் என்பது இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலும் இப்படிதான் சில நேரங்கள் ஏற்படுகிறது. இரண்டு பேருமாக சேர்ந்து நாம் இறை தூதரிடத்திலே போய் கேட்போம் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஈமான் என்பது கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். உங்களிடத்தில் ஈமான் என்பது குடும்பத்தோடு இருக்கும் பொழுது ஒரு ஈமான் இருக்கும், என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஈமான் இருக்கும், கடை வீதிக்கு செல்லும் பொழுது ஒரு ஈமான் இருக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் அதே ஈமானோடு, இறைவனை பயந்து இருக்கக்கூடிய அதே ஈமானோடு என்னோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் என்ன ஈமான் ஏற்படுகிறதோ அதே ஈமானோடு நீங்கள் இருந்திருப்பீர்களேயானால் மலக்குகளே உங்களிடத்திலே வந்து உங்களிடத்திலே முசாஃபஹா செய்வார்கள், உங்களுடைய கைகளை குலுக்கி முசாஃபஹா செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எப்படிப்பட்ட நபித்தோழர்களிடத்தில் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டது? இது மாதிரி வீரத்திற்கு பெயர் போன சஹாபாக்களிடத்தில் பயம் என்பது எதை கண்டுமல்ல, ஈமானிய உறுதியோடு அவர்கள் இருந்தாலும் எந்த சூழலிலும் என்னுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் என்பது ஏற்பட்டுவிடக்கூடாது, அந்த நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, ஈமானிலே உறுதியோடு இருப்பதற்காக, ஈமானிய தன்மையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கான அமலை இந்த உலகத்திலே செய்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? 5 நேரம் நாம் தொழுதால் என்னிடத்தில் ஈமான் முழுமையாகிவிட்டது, இப்படிப்பட்ட கனவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானோடு இறைவனுக்கு முன்னிலையிலே வந்து இபாதத்தை நிறைவேற்றுகிறோம். வெளியே போய் முனாஃபிக்தனமான செயல்கள் நம்மிலே பல பேர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ அதை பற்றி உள்ள பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? எது மாதிரிப்பட்ட பயங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும்? வீரத்தோடு பேசுவோம், என்கிட்ட நின்று எவனும் பேச முடியாது, என் முகத்துக்கு நேராக நின்று இவன் பேசி விடுவானா? என்னை பார்த்து இன்னைக்கு 4 பேர் பயப்படுகிறான், பெருமையாக பேசிக்கொள்கிறான். முனாஃபிக்தனம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறதே. அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்ச உணர்வு இல்லாமல் ஒரு ஹராமை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, இறைவன் தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதே என்கிற பயம் கொஞ்சமும் இல்லாமல்
வீரத்தோடு இதுதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து தன்னை வீரன் போல நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்கிற ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் பல அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய பல செயல்களை வரையறுத்து காட்டினார்கள். அதிலே ஒன்றுதான் திருக்குர்ஆனோடு நீங்கள் ஒரு தொடர்பு உள்ளவர்களாக இருங்கள். அடிக்கடி இறை வசனத்தையும் இறை தூதருடைய செய்திகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். கொஞ்ச நேரம் நமக்கு கிடைக்குதா? அந்த நேரம் கிடைத்தாலும் இன்னைக்கு பல பேர்கள் ஃபோனில் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சினிமா பாடல்கள், அல்லது நண்பர்கள் ஏதாவது ஒரு செய்திகளை அப்படியே நகைப்போடு போட்டால் அதை பார்ப்பது, அல்லது நாம் எங்கேயாவது சுற்றுலா சென்று இருந்தால் அந்த வீடியோக்களை பார்த்து 5 வருடத்திற்கு முன்னால் நான் இந்த இடத்திலே சென்றேன், அதே போல் இதற்கு பிறகு நான் வந்திருக்கிறேன், அதே வியூவில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸில் வைக்கணும், எல்லாரும் பார்க்கணும், இதில் 4 பேர் லைக் பண்ணணும், இதை பார்த்து எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய அமல்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு பல பேர்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? நயவஞ்சகத்தனம். பேரளவிலே முஸ்லீமாக வாழ்கிறான், முஸ்லீம் அல்லாதவரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குஃப்ரியத்தான செயல்கள் அவனிடத்திலே வருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஃப்ளெக்ஸு கலாச்சாரம் எல்லாரிடத்திலே வந்துருச்சு. இந்த இயக்கங்கள் எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னதோ எல்லா மக்களிடத்திலும் அந்த கலாச்சாரத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி மாற்றார்கள் தனக்கென்று ஒரு விழாவிற்காக ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி அது போன்று விளம்பரப்படுத்துகிறார்களோ அதே முஸ்லிம்களுடைய சிந்தனை அவர்களிடத்திலும் குடிகொண்டு விட்டது. ஒன்றில் நீ முஸ்லீமாயிரு, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடு. வேலூர் இப்லீஸை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு பல மக்கள் சமூகத்திலே அடையாளம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரளவிலே முஸ்லீமாக இருந்து கொண்டு முனாஃபிக் தனமான செயல்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியங்களை பாதுகாப்பதற்காக ஒரு நபித்தோழரை நியமித்தார்கள். யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரிடத்தில் ரகசியமாக முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்கள். அந்த நபித்தோழரை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. சமூகத்தில் இவர்களெல்லாம் முனாஃபிக் என்கிற ஒரு பட்டியலை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள். அதாவது அவருக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டு. உமர் யார்? உமர் ஒரு தெருவிலே வந்தான், ஷைத்தான் இன்னொரு தெருவிலே ஓடுகிறான். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இப்படி உமர் என்று சொன்னால் வீர தீரத்திற்கு பெயர் போனவர். உமர் என்று சொன்னாலே பல மக்கள் நடுங்கக்கூடிய அளவிற்கு, அரபுலக சாம்ராஜ்யமே மன்னர்களை நடுங்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சக்தியோடு பிறர்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ஒரு அதட்டி அபு ஹுதைஃபாவிடத்திலே அந்த நயவஞ்சகர்களுடைய பட்டியலை என்னிடத்திலே காட்டுங்கள் என்று கேட்டால் அவர் பயத்தோடு காட்டி கொண்டுதான் விடுவார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த சூழலிலும் அவரிடத்திலே அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் ரகசியமாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், பாதுகாத்து வருகிறார். அப்போ இவருடைய மனசில் எப்படி இருந்துச்சுன்னா, முனாஃபிக்குகளை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று சொன்னால், ஊரில் நம்முடைய அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவிலே அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர் முனாஃபிக் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போ இப்படி பார்ப்பார்கள். ஜனாசா மரணித்து விட்டார் அப்படின்னா அடக்கம் செய்வதற்காக, தொழுகை நடத்துவதற்காக கொண்டு செல்லும் பொழுது இவர் பார்ப்பார், இவர் முனாஃபிக். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறார்களா இல்லையா? தொழல்ல அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் முனாஃபிக். இப்படியே நாளுக்கு நாள் மரணம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உமருடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்படுகிறது. பெரிய பெரிய வீரத்திற்கு பெயர் போற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே முனாஃபிக் தனம் இருக்கிறதா, என்னுடைய பெயர் அந்த பட்டியலிலே இருக்கிறதா, இனிமேலும் பொறுக்க முடியாது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் கேட்டார்கள், ஹுதைஃபாவே, இந்த உமர் மரணித்தால் நீங்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே பங்கெடுப்பீர்களா என்று கேட்டார்கள். எப்படி அந்த கேள்வியை கேட்குறாங்க பாருங்க. இந்த உமர் மரணித்தால் என்னுடைய ஜனாசா தொழுகையில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டவுடன் அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது.
உமர் அவர்களே, லா, நீங்கள் அந்த வரிசையிலே இல்லை என்று சொன்னவுடன் உமர் அவர்களால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அதில் ஒருவர் நீர் இல்லை என்கிற ஒரே வார்த்தையோடு முடித்து விடுகிறார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், நாம் இதுவரைக்கும் நம்மிடத்தில் இந்த செயல்கள் இல்லை, இனிமேலும் நம்முடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் செயல்கள் இருக்கக்கூடாது என்று அஞ்சிய நபித்தோழர்கள். அப்போ எந்த பயம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது? வெறும் வீரனாக வெற்று வார்த்தைகளையும் வீர வசனங்களையும் வாய் சவடால்களையும் விடுவதல்ல பயம் என்பது, பிறரை பயமுறுத்தி வைப்பதல்ல பயம் என்பது. அல்லாஹ் எப்படிப்பட்ட பயம் வரவேற்கத்தக்க கூடிய பயமாக சொல்லப்படுகிறதோ, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்களோ, அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். எவ்வளோ வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம். இன்னும் நம்மிலே பல மக்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், என்றைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம்? அண்டை நாடிலே ஸ்ரீலங்காவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள், அதே நிலைகள் நம்முடைய நாட்டிலும் வராது என்பது என்ன நிச்சயம்? அல்லாஹ் படிப்பினை உணர்த்தி காட்டுகிறான். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை தன்னுடைய நீதியை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்படியானால் ஒரு ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய, தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் குஃப்ரியத்தான செயல்பாடுகள் இருந்தது என்று சொன்னால், இறை நிராகரிப்பிற்குண்டான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது என்று சொன்னால், செயல்கள் வெளிப்பட்டது என்று சொன்னால், நாம் உண்மையான முஃமின் அல்ல. இது இரட்டை வேடம் போடுவதற்கு சமம் என்பதை இந்த நேரத்திலே அதை குறித்துள்ள ஒரு சிந்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். இன்னைக்கு இந்த முனாஃபிக் தனமான வேலைகளை முஸ்லிம் என்கிற போர்வையிலே பல பேர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தோடு சேர்ந்த மக்களோடு இருக்கும் பொழுது நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், குஃப்ரியத்தான காஃபிர்களோடு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டு. நீங்கள் பார்க்குறமா இல்லையா? இதே செயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் நயவஞ்சகத்தினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் செய்யதான் செய்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இவர்களெல்லாம் வெறுமனே வாயினால் சொல்லக்கூடியவர்கள், உள்ள அளவிலே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஈமான் கொள்ளவில்லை, இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து, அந்த நயவஞ்சகர்கள் யார் என்று இறை தூதருக்கு தெரியும். பல நபித்தோழர்கள் கேட்டார்கள், உமர் அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த அப்துல்லா இப்னு உபையை கொல்வதற்கு நீங்கள் மட்டும் அனுமதி தாருங்கள், அவனுடைய தலையை வெட்டி உங்களுடைய காலடியிலே கொண்டு போய் போடுகிறேன். அப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனமான செயல்களை இந்த உலகத்திலே செய்து வந்தான். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை குறித்து அந்த நயவஞ்சகத்தனம் நம்மிடத்திலும் செயல்பட்டது என்று சொன்னால் இறைவனை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்து தௌபாவிலே சொல்கிறான், சனு அஸ்ஸிபுஹும் மர்ரத்தைன், 2 தடவை அவர்களை நாம் வேதனை செய்வோம். நம்மெல்லாம் தெரிஞ்ச வேதனை என்ன? மறுமையில் அல்லாஹ் வேதனைப்படுத்துவான், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 2 தடவை அவர்களை நாம் வேதனை செய்வோம். சும்ம யுரத்தூன இலா அதாபின் ஷதீத், ரொம்ப கடுமையான அந்த வேதனையின் பக்கம் அவர்களை மீண்டும் நாம் திருப்புவோம். அப்போ எத்தனை வேதனை? 3 வேதனை வருகிறது. அது என்ன 3 வேதனை அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம் இல்லாமல் உள்ளொன்றும் வெளிப்புறத்திலே ஒன்றுமாக இருந்து செயல்பட்டானே, இரட்டை வேடத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தானே, பேரளவிலே நான் முஃமினாக இருக்கிறேன், ஏகத்துவ கொள்கையை பின்பற்றுகிறேன், ஆனால் வீட்டில் போய் பார்த்தா ஏகத்துவத்திற்கும் அவனுடைய செயலுக்கும் மாற்றமாக இருக்கும். இசை கூடாது, சினிமா கூடாது, இதெல்லாம் தடுக்கப்பட்ட செயல். வீட்டில் போய் ஏதாவது பார்த்தாதான் அவனுக்கு மன ராஹத். அப்போ இதெல்லாம் முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம். அப்போ இப்படி அவர்களுக்கு 3 வேதனை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், இந்த உலகத்தை விட்டு அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனையை அனுபவிக்கிறான். குடும்பங்கள் எல்லாம் சுற்றி நிற்பார்கள். ஒரு பெரிய நிறைய நன்மைகளை செய்தவர்கள், நிறைய சதக்காக்களை செய்தவர்கள், இவர்களிடத்திலெல்லாம் எந்த பாவமும் இருக்காது என்று குடும்பங்கள் நினைத்து கொண்டிருக்கும். முனாஃபிக்தனம் செய்து கொண்டிருந்திருப்பான், உலகத்தில் அதே நிலையிலே மரணித்திருப்பான். மரணத்தினுடைய நேரத்தில் அவனுக்கு அதாபுகள், வேதனைகள்.
எப்படி அல்லாஹ் கூறுகிறான், ஃபகைஃப இதா வஃபத்துஹுல் மலாயிகத்து யல்ரிபூன உஜூஹகும் வ அத்பாரஹும், அவர்களுடைய முகங்களிலும் பின்புறங்களிலும் மலக்குகள் அடிகள் கொடுத்த நிலையிலேயே அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அப்போ ஒரு வேதனை. இரண்டாவது வேதனை எது? மண்ணறையிலே அவர்களுக்கு அந்த வேதனைகள் கொடுக்கப்படும். அடுத்து திரும்பவும் ஒரு வேதனையின் பக்கம், கடுமையான வேதனையின் பக்கம் அவர்களை திருப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது மறுமையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, வேதனை என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய, ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். இதெல்லாம் இங்கே கேட்போம், திரும்ப பழையபடி நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொன்னால் நம்மிடத்திலே முனாஃபிக்தனம் குடிகொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு 3 விதமான வேதனைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே போல் உள்ள அந்த நயவஞ்சகர்கள் நாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகளும் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது நயவஞ்சகத்தனம், இது இரட்டை வேடம் போடுவது. நம்மிடத்திலே பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இருந்தது என்று சொன்னால், உள்ளத்திலே ஒன்றை நினைத்து வெளியிலே ஒன்றை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதுவும் நிஃபாக், அதுவும் நயவஞ்சகத்தனம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ் எப்படி ஒரு முஃமினான மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவன் எப்படிப்பட்ட முஸ்லிமாக இருக்க வேண்டும், முஃமினாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இறை வேதங்களோடு, இறைவன் சொல்லக்கூடிய நன்மையான செயல்களோடு, நல்ல செய்திகளை உள்வாங்கக்கூடியவர்களாக, நல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த உபதேசங்களை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோம். வல்ல இறைவன் அதற்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தஅமுருன அன்-நாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்மை நாமே நினைத்து பார்ப்பதற்கு பல வசனங்களில் பல செய்திகளை சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இன்றைக்கு மனிதன் தன்னை பற்றி அவன் யோசிப்பது கிடையாது. ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, அல்லது தன்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கமில்லை என்று சொன்னால் உபதேசம் செய்வதற்கு நம்மை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே போய் அவங்களுக்கு மத்தியில் சமாதானம் பேசி தீர்ப்பதற்கு, அல்லது தன்னுடைய மனைவி அவளுடைய இபாதத்துகளோ ஒழுக்கம் சார்ந்த செயல்களோ சரியில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பல உபதேசங்களை சொல்கிறோம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து அதிலேயும் அவர்கள் சரியில்லை என்றால் அங்கே நாம் ஒழுக்கம் மிக்கவர்களாக அவர்களிடத்தில் அறிவுரைகளை சொல்கிறோம். ஆனால் இந்த அறிவுரைகள் சொல்வதற்கு முன்னால் முதலில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மிலே பல பேர்கள் அதை நினைப்பதே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாஇதாவிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் முதலில் நினைத்து பாருங்கள். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலே இருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்போ நான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைக்கு அல்லது மனைவிக்கு, குடும்பத்திற்கு, நண்பர்களுக்கு ஒரு அறிவுரையை நான் சொல்கிறேன் என்றால் முதலில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த அறிவுரையை சொல்வதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேனா? காரணம் அல்லாஹ் சொல்கிறான், லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீர்கள். நீ ஒரு பொய் பேசாதே என்று ஒருவரிடத்திலே சொன்னால் அந்த பொய்யை விட்டும் தவிர்ந்து இருக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டுவிட்டு
பிறரை அவன் பாவத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவன் நினைத்தால், அவனுக்கு அறிவுரை கூறினால் அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரித்தார்கள். அதாவது இப்ராஹிம் அத்தைமி என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், கிபி 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவருடைய பல கிதாபுகளை நாம் பார்க்கலாம். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னால், என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயலையும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக நான் ஒரு பொய்யன் தான். என்னுடைய செயலையும் என்னுடைய பேச்சையும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் நான் பொய்யன் என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரமே தேவையில்லை. எப்படிப்பட்ட அறிஞர்கள்! மார்க்கத்தோடு தொடர்புடைய, மக்களுக்கு நன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய, தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய, அதுவே தன்னுடைய வாழ்நாளுடைய லட்சியம் என்று கொண்டிருந்த மக்களிடத்தில் இந்த சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்கள். ஒரு மனிதன் பிறருக்கு அவன் அறிவுரை சொல்கிறான், ஆனால் அல்லாஹ் அவனை எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அவன் செய்த பாவத்தை விட்டும் அவனை மறைத்து கொண்டிருக்கிறான். அவன் செய்யக்கூடிய பாவத்தை இறைவன் வெளிப்படுத்தினால் அந்த அறிவுரையை சொல்வதற்கு அவன் தகுதியற்றவனாக மாறிவிடுவான். அப்போ இந்த பாவத்தை செய்வதை விட்டும் அல்லாஹ் அந்த செய்யக்கூடிய பாவத்தை அவன் மறைத்து கொண்டிருக்கிறான். எப்போ அது வெளிப்படுகிறதோ அப்பொழுது அவன் அந்த அறிவுரையை சொல்வதற்கு மக்கள் மத்தியிலே தகுதியற்றவனாக மாறிவிடுகிறான். அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவர்களுக்கும் நாம் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அறிவுரையை, ஒரு அட்வைஸ், ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல போய் சமாதானம் பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் எப்படிப்பட்டவன் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒருத்தன் ஊரில் அவன் அதை செய்கிறான், இவன் இதை செய்கிறான், ஊரில் அங்கங்கே நடக்காது, அங்கே நடந்து போச்சு, இப்படியெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதே செயல்கள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா இல்லையா என்பது நாமும் அல்லாஹும் அறிந்த விஷயம். மனைவியிடத்திலே மறைக்கலாம், பிள்ளைகளிடத்திலே மறைக்கலாம், சமூகத்தினிடத்திலே மறைக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் நாம் இந்த அறிவுரையை சொல்வதற்கு தகுதியற்றவர் என்று நமக்கு தெரியும். எனவேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படிப்பட்ட எந்த அறிவுரைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பல மக்களிடத்திலே பார்க்கிறோம், பிறரை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்வது. ஒரு நன்மையை செய்தாலும், நல்ல விஷயங்களை சமூகத்திலே செய்தாலும் குறை சொல்வதையே தன்னுடைய வாழ்க்கையில் அதையே ஒரு வழக்கமாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவர்களுக்கு கேடுதான். ஹுமஸத்தில் லுமஸா என்று அல்லாஹ் சொல்கிறான். புறம்பேசி குறை சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் கேடுதான். நம்முடைய குடும்பத்தில் நாம் பிறரை குறை சொல்கிறோம், அந்த குறை என்னிடத்தில் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது, நான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருக்கிறது. அதை நான் சரி செய்யாமல் இந்த அறிவுரையை பிறருக்கு சொல்வதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். எனவே எந்த ஒரு செய்தியை மக்களிடத்தில் நாம் சொல்வதாக இருந்தாலும், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அறிவுரை சொல்வதாக இருந்தாலும், முதலில் நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களை விட்டும் நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி திருமறை குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், புறக்கணிப்பது என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் குர்ஆனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இறைவனுடைய வசனத்தை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை என்று நாம் நினைக்கலாம். இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஒரு உபதேசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று செயல்படாவிட்டால் அந்த வசனத்தை புறக்கணித்ததற்கு சமம். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையில் வேதனை உண்டு. அப்படிப்பட்ட அந்த செயல்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய செயல்களை விட்டு தவிர்ந்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறானோ, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ, அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதில் வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.